உதயநிதி ஸ்டாலின் அதிகாரம் திமுகவில் அதிகரித்து வரும் நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முதல்வரிடம் பேசி வருவதாக கூறப்படும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு போட்டியாக இருக்கும் விஜய் குறித்து சில தகவல்களை சேகரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசியமாக சர்வே ஒன்றை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் லட்சக்கணக்கான கலந்து கொண்டனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் களம் யாருடன் கூட்டணி என நடிகர் விஜயின் தொடர் அறிவிப்புகள் தாவேகா தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. தமிழகம் முழுவதும் ஆக்டிவ் அரசியல் என்ற ஸ்டைலை நோக்கி தொண்டர்களும் நடிகர் விஜயின் ஆதரவாளர்களும் நகர ஆரம்பித்து விட்டதாக தோற்றம் தோன்றியிருக்கிறது. விஜயும் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியிட்டதால் தேர்தல் களமும் விறுவிறுப்புக்கு மாறியிருக்கிறது. விஜய் நேரடியாக பேசியது திமுக என்பதால் திமுகவின் வாக்குகள் இந்த முறை பிரியும் என்பதால் மீண்டும் ஆட்சிக்கு நாங்கள்தான் வருவோம் என்று சொல்லி வரும் திமுகவுக்கு விஜய் மிகப்பெரிய சவாலாக இருப்பார் என்பதை அறிந்த உதயநிதி தனக்கு எதிராக இருக்கும் விஜயை எப்படியெல்லாம் தாக்குவது என திட்டம் போட்டு அடிக்க இறங்கியிருக்கிறாரா? விழுப்புரம் மாநாட்டிற்கு சென்று வந்தவர்கள் யார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் உளவுத்துறை இறங்கியிருப்பதாக தெரிகிறது. கூட்டத்திற்கு வந்தவர்கள் யார் யார், மற்ற கட்சிகளில் இருந்தாலும் நடிகர் விஜயின் ரசிகர்களாக இருப்பவர்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்ற விவரங்களை மாவட்ட நிர்வாகிகளிடம் உளவுத்துறை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து மாநாட்டிற்கு சென்றவர்களின் விவரங்களில் உளவுத்துறை அதிக கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. சென்னையில் உள்ள வார்டுகள் வாரியாக பட்டியல் தொகுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த வார்டுகளில் எத்தனை பேர் தாவேகா உறுப்பினர்களாக உள்ளனர், அவர்களில் எத்தனை பேர் மாநாட்டில் கலந்து கொண்டனர் என்ற விவரங்களை சேகரித்து வருவதாகவும் தெரிகிறது. மேலும் கலந்து கொண்டவர்களின் வயது மற்றும் பெண்களின் எண்ணிக்கை போன்ற அனைத்து தகவல்களையும் சேகரிக்க உத்தரவிட்டிருக்கிறாரா? இளைஞர்கள் பெருவாரியாக திமுகவிலிருந்து விஜயுடன் சென்றிருப்பதும் சிறுபான்மையினரின் வாக்குகள் பிரியும் என்பதால் அடுத்த ஆண்டு முதல் கட்சியின் செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும், நமது கட்சியிலும் மூத்த தலைவர்களின் மகன்களுக்கு சீட் வழங்கவும், இளைஞர்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்கி இளைஞர்களை திமுகவில் கொண்டு சேர்க்க வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் மும்முரம் காட்ட வேண்டும். அதேபோல் மூத்த தலைவர்கள் சீட்டை எதிர்பார்க்க தேவையில்லை, கூட்டணி கட்சிகள் பிரிந்து செல்லாமல் திமுகவுடன் வைத்து மிகப்பெரிய சரித்திர சாதனையை படைக்க வேண்டும் என அறிவுரைகளை வழங்கியிருக்கிறாரா? அதேபோல திமுகவில் இன்னும் 6 மாதத்திற்குள் ஒரு பிரளயம் வெடிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. விஜயை வீழ்த்த வேண்டிய அனைத்து விதமான வேலைகளையும் செய்ய வேண்டும் என்றும், இதன் காரணமாகவே எப்போதும் இல்லாதது போல் கள ஆய்வுக்கு ஸ்டாலினை அனுப்பியதே உதயநிதிதான் என்றும், அதிமுக பாஜக விஜயின் தாவேகா இருக்கையில் வாக்குகள் சிதறும், மேற்படி சொன்ன அனைத்தும் செய்து வந்தால் நமக்கு மீண்டும் சாதகமாக அமையும் என திட்டம் போட்டு வருகிறதாம் திமுக தலைமை. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.